வரலாற்றில் அடையாளமின்றி அழிந்து போன 8 விதமான விலங்குகள். நம்பர் 1 டோடோ பேட். பறக்கக்கூடிய திறன் இல்லாமல் இந்த வகை பறவைகள் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவுகளில் தரையிலேயே வாழுமா. இதெல்லாம் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டதாலையும் குறிப்பாக வேறு வகையான பறவைகள்லாம் இந்த தீவுகளுக்குள்ள படையெடுத்து வந்த காரணத்தினாலையும் 17ஆம் நூற்றாண்டில் மொத்தமாகவே இந்த இனம் இல்லாமல் போயிடுச்சு. நம்பர் 2 டாஸ்மேனியன் டைகர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய முக்கிய பகுதியான டாஸ்மேனியா, நியூ கினியா தீவுகளில் தான் அதிகமாக இருக்குமா. இங்கே தான் இதனுடைய பிறப்பிடம்னு சொல்லப்படுது. ரொம்பவே ஷையான விலங்கு தான் இது. அதிகமாக வெட்கப்படக்கூடிய விலங்கு. சின்ன அதிர்ச்சியை கூட இதனால தாங்க முடியாம இறந்து போயிடுற குணம் இருக்குமா இதுக்கு. அதிக அளவில் வேட்டையாடப்பட்டதே இதனுடைய அழிவுக்கு காரணம்னு சொல்றாங்க. 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஹோபர்ட்ல இருக்கக்கூடிய மிருகக்காட்சி சாலையில பாத்தீங்கன்னா வயிற்றில பையுடைய பாலூட்டி இனத்துடைய கடைசி டைகர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. நம்பர் 3 பேசஞ்சர் பீஜியன். ஒரு காலகட்டத்தில் வட அமெரிக்காவில் கைவிடப்பட்ட பறவையா இது இருந்திருக்கு. இந்த இன பறவைகள் கூட்டம் கூட்டமா வேட்டையாடப்பட்டதாலும் கூட வாழ்வாதாரம் குறைஞ்சதுனாலையும் கூட பாத்தீங்கன்னா இது மொத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. கடைசி பேசஞ்சர் பீஜியன் பாத்தீங்கன்னா 1914 இறந்து போயிருச்சான். நம்பர் 4 உல்லி மமத். இந்த கரடு முரடான நீண்ட அடர்ந்த முடியுடைய ஜெயின்ட் சைஸ் யானைகள் பனியுகத்தில் சைபீரியா மற்றும் வட அமெரிக்காவுடைய சமவெளி பரப்புகளில் வாழ்ந்ததா சொல்லப்படுது. சீதோஷ்ண நிலையில மாற்றம், அது போக மனிதர்களால் வேட்டையாடப்பட்ட காரணங்களால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மொத்தமாகவே அழிஞ்சு போயிருச்சான். நம்பர் 5 குவாகா. பாதி குதிரை பாதி வரி குதிரை, இது ரெண்டுடைய கலவை கொண்ட தோற்றம் தான் இது. தெற்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. மனுஷங்களால் அதிக அளவில் வேட்டையாடப்பட்ட காரணத்தினால அழிவுடைய விளிம்பிற்கு போய் 1883ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சரியா ஆம்ஸ்டர்டாம் மிருகக்காட்சி சாலையில் பார்த்தீங்கன்னா பிடிச்சு வைக்கப்பட்டிருந்த கடைசி குவாகா உயிரை துறந்து தன்னுடைய இனத்துடைய அழிவை அதிகாரப்பூர்வமாக பதிவு செஞ்சிருக்கு. நம்பர் 6 கிரேட் ஆக். இது ஒரு பறக்க முடியாத கடற்பறவை இனத்தை சேர்ந்ததுங்க. வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியுடைய கடலோரங்களில் வாழ்ந்து வந்த பறவை தான் இது. இந்த பறவையுடைய இறகுகள், இறைச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தயாரிப்பு மாதிரியான தேவைகளுக்காக இந்த பறவைகள் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் மொத்தமாகவே இந்த இனம் அழிஞ்சு போயிடுச்சான். நம்பர் 7 சாபட் டூத் டைகர். பனியுக காலகட்டத்தில் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா பூமியில் வாழ்ந்து வந்த ஒரு மிருகம் தான் இது. மிகப்பெரிய உருவம் கொண்டது இந்த விலங்கு. ஜெயின் சைஸில் கூர்மையான கோரை பற்களுடைய இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா அதிக பலமுட மற்ற தாவர உண்ணிகளை வேட்டையாடி பிடிச்சு உணவாக்கி கொள்வதில் ரொம்ப ஃபேமஸாக. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இனம் மொத்தமாகவே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லப்படுது. நம்பர் 8 கரோலினா பேரகிட். வட அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட கிளி இனத்தை சேர்ந்த பறவை தான் இது. கூட்டம் கூட்டமாக வெவ்வேறு விதமான வகையான ஒலிகளை எழுப்பியபடியே பறந்து போய்கிட்டு இருக்குமா இது. சரியா சொல்லணும்னா வாழ்வாதாரத்துக்கான இழப்பு, அதுபோக இறகுகளுக்காக அதிக அளவில் வேட்டையாடப்பட்டதன் காரணங்களால இந்த இனம் 1939ஆம் ஆண்டு முற்றிலுமாவே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 8 விதமான விலங்குகள் இன்னைக்கு வரைக்கும் அடையாளம் தெரியாம ரொம்ப பரிதாப கதையோட அழிஞ்சு போயிருக்கு.